ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். ஆண்டவர் உண்மையுள்ளவர், அவர்கிட்ட ஏமாற்று காரியங்கள் கிடையாது. சொல்கிறத செய்யாமல் இருக்க மாட்டார். சொல்கிறத செய்யக்கூடியவர், வாக்கு மாறாதவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை ஸ்திரப்படுத்துவதற்கும் ஒரு மனிதன் தேவனால் ஸ்திரப்படுத்தப்படுவதற்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு பயந்து கொண்டு எலியா என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், போதும் ஆண்டவரே என்று வேதனையிலே கிடந்தார். ஆண்டவர் அவரை தேற்றினார். உணவுகளை கொண்டு கொடுத்தார். அவன் சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்துக்கிட்டான். பிறகு அவனை இனி போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணி அனுப்பினார், ஸ்திரப்படுத்தினார். அதே எலியா துணிந்து தொடர்ந்து செல்லக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் நம்மை ஸ்திரப்படுத்தணும். அது மாத்திரமல்ல, தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். தீமைகள் நிறைந்த உலகம், பொல்லாங்கனுடைய கண்ணிகள் நிறைந்த உலகம். கண்ணிகளிலே கால்கள் சிக்கிவிடக்கூடாது. கண்ணி தெரிக்கக்கூடிய அளவிலே காரியங்கள் ஆண்டவர் மகிமையாக செய்யக்கூடியவர். எனவே என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஆண்டவர் என்னை தீமையிலிருந்து காத்துக்கொள்வார். இந்த சிந்தை நமக்குள்ளே இருந்தால் நம்ம எல்லா நிலைகளிலும் தைரியமாக இருக்க முடியும். உண்மையுள்ள கர்த்தர் என்னை ஸ்திரப்படுத்துவார், உண்மையுள்ள கர்த்தர் என்னை தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்வோம். நிச்சயமாகவே இடரல் இல்லாமல் வாழக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவார். நல்ல ஆண்டவரே, உண்மையுள்ளவராகிய நீர் எங்களை ஸ்திரப்படுத்தவும் தீமையிலிருந்து விலக்கி காத்து கொள்ளவும் போதுமானவராக இருக்கிறீரே, அதற்காக நன்றி. தொடர்ந்து நடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.